ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க? ஒரு 4-5 நாளாக வீடியோ போட முடியலை. காரணம் வீடு மாற்றினது தான். இடையில சொல்லியிருந்தேன் பால் காய்ச்சினேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா இப்போ தான் வீடு மாற்றிருக்கேன். ஐயோ, ரொம்ப வீடு மாற்றுற மாதிரி ஒரு கஷ்டம் எதுவுமே இல்லை. இன்னும் ஒன்றும் செட் பண்ணலை, சும்மா போட்டிருக்கேன். இது வெளியே ஒரு சின்ன ஒரு சிட் அவுட் மாதிரி இருக்குது. இது ஹாலெல்லாம் ஒரு டைனிங் டேபிள் மட்டும்தான் போட்டிருக்கு. இன்னும் ஒன்றும் பண்ணலை. அப்புறமா இதில் புத்தாஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. புத்தா பாருங்கள், நல்லாயிருக்கு. இன்னும் ஒன்றுமே செட் பண்ணலை, சும்மா வீடியோ போடாததுக்கு ரீசன் பூஜரெல்லாம் இல்லை. சும்மா இது ஷோகேஸு, டிவி யூனிட் ரூம்பு அதில் வச்சுருக்குது. இது ஒரு ரூம்பு, பையனுக்கு ஒர்க் பண்ணுற ரூம்பு. வெயில் அடிக்குது, எதுவுமே அப்படியே என்ன பாருங்கள், எல்லாம் அப்படியே இருந்துகிட்ருக்குது. கிச்சன் தாங்க ஒதுங்கவே மாட்டேது. கிச்சன் ஒதுங்கிறதே இல்லை. நானும் பார்த்தாச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே இருக்குது, இங்கே போட்ட மாதிரி இருக்குது. சும்மா கொச்சன்னு செல்ஃபு கம்மியாக இருக்கிறதுனால ஸ்டாண்டு போட்டிருக்கு. அமேசானில் பார்த்து தான். எல்லாமே இப்படி தான் இருக்குது, இன்னும் ஒதுங்க வைக்கலை. இங்கே வீடு அதுக்கு மேலே பின்னாடிலாம் அப்படியே இருக்குது. சரின்னு ஒரு குழியில் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னு ஒரு குழியில் போட்டுட்டு அந்த அன்றைக்கி சாப்பிடுவோம் அப்படின்னு வந்தேன். பாதியாக ஒதுங்க வச்சிட்ருக்கோம். கிச்சன் சின்னது, அது நின்னா நான் நிற்க முடியலை, அப்படி இருக்குது. இது இன்னொரு பெட்ரூம்பு. இது மட்டும் கொஞ்சம் ஒதுங்கியிருக்குன்னு சொல்லுதேன். ஆனால் பாருங்கள், இதில் ஃபுல்லாக ஒரு கட்டில், ஒரு பீரோ, ஒரு ஃபேனுன்னு மாட்டிக்கின, ஏசிலாம் மாட்டலை. இங்கே உள்ளே பார்த்தா அப்படியே எல்லாம் இருக்குது. சாரி ஏரியெல்லாம் அப்படியே அதில் வச்சாலும் இருக்குது. இன்னும் ஒன்றும் அதெல்லாம் அடுக்கலை, எதுவுமே பண்ணலை, அப்படியே இருக்குது. 2 நாள் கழிச்சு தான். ரொம்ப முடியலை. வீடு மட்டும், வாடகை வீடு மட்டும் மாறவே கூடாது. இருந்தால் சொந்த வீட்டில் இருக்கணும், இல்லையா ஒரே வீடுனா பேசாமல் உட்கார்ற மாதிரி இருக்கணும். இன்றைக்கி வாங்க, சரி அவ்வளோதான். அப்புறமா எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாள் போடுறேன். இன்றைக்கி சமையலில் ஒரு வாரம் கழித்து வீட்டு சாப்பாடு, வத்த குழம்பு வச்சு, அப்புறமா கட்டிப்பருப்பு, அப்பளம் சுட்டு சாப்பிடணும். வாங்க சாப்பிட்லாம்.